வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 30, உரிமை தத்துவம் என்பது தலைப்பு. குடல் தேவைக்கேற்றபடி உணவு கிட்டா குறைபாடு மனிதரிடை வாழ்வில் அன்று உடல் வலுவால் பிறர் உணவை கவர்தலாட்சி. உத்தமர்கள் இதை ஒழிக்க முறை வகுத்தார். கடல் சூழ்ந்த உலகில் பல இடத்தில் மக்கள் கருத்தில் இதை உரிமை தத்துவமாய் கொண்டார். கொடல் வாங்கலாய் விரிந்து பணம் உண்டாக்கி குறுகிய நோக்கம் பெருக்கும் வித்தாய் போச்சு. மனிதர்கள் அனைவருக்கும் பசி என்பது பொதுவானது. அந்த பசியை போக்குவதற்கு ஏற்ற உணவு எல்லோருக்கும் கிடைக்காத பொழுது உடல் பலத்தை கொண்டு பிறர் வைத்திருக்கும் உணவை பிடுங்கி உண்ணும் வழக்கம் ஏற்பட்டது. இது எப்படி நியாயம்? ஒரு சில மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி உணவுப் பொருட்களை விளைவிக்கிறார்கள். அப்படி அவர்கள் விளைவித்த உணவுப் பொருட்களை உடல் பலம் இருக்கிற காரணத்தினாலேயே அவர்களிடமிருந்து பறித்து உண்ணுகின்ற அநியாயத்தை தடுப்பதற்காக அறிவாளிகள் ஒரு திட்டம் வகுத்தார்கள். யார் உழைத்து உணவுப் பொருள் விளைவித்தார்களோ, அதை முயற்சியுடன் சேகரித்தார்களோ அவர்களுக்கே அது சொந்தம். இதுதான் உரிமை தத்துவமாக மலர்ந்து அன்று முதல் இன்று வரை பொருளாதாரத்துறையில் தொடர்ந்து வருகிறது. இதே உரிமை தத்துவம் வாழ்க்கை வசதிகளும் செயற்கை பொருட்களும் பெருக பெருக பண்ட மாற்று என்னும் முறையாக உருவெடுத்தது. அந்த பண்ட மாற்றை சுலபமாக்க பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று பணத்தின் பின்னால் மனிதர்கள் ஓடுகிற காரணத்தால் வாழ்க்கையே துன்பமயமாகிவிட்டது. ஏனெனில் மனிதன் பணத்தை ஒரு நாளும் சாப்பிட முடியாது. அவன் உயிர் வாழ்வதற்கு பொருட்கள், பண்டங்கள் தான் தேவை. ஆனால் அந்த பணத்தை கொண்டு எந்த பொருளையும் சுலபமாக பெற முடியும் என்பதால் மனிதர்கள் பணத்தையே குறிக்கோளாய் கொண்டு அதை பெற வேண்டும் என்று போட்டியிடுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். நிச்சயமாக உலக சமாதான காலத்தில் இந்த பணத்திற்கு இன்று இருக்கும் முக்கியத்துவம் மாற்றப்பட்டு உழைப்பிற்கே மதிப்பு கொடுக்கிற பொருளாதார முறை மலரும். நன்றி. வாழ்க வளமுடன்.